பெண் ஆசையை வேண்டாம் என்று ஒரு முடிவரா? நீங்க பிளான் பண்ணி அந்த மைக்கேல் போய் நிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இங்க வாங்க. பெண்ணே, ஏய் சாமியார் 400 வருஷம் தவம். அதுக்கு வேறால பாருங்க. ஏய் ஆமா, சாமி எங்க வருது? சாமிகள் கடும் தவத்தில் இருக்கிறேன். பெண்களை எனக்கு பிடிக்காது. என்ன பெண்களை பிடிக்காது? முடிவர் விடாத. சாமியாரா ஆசாமியார் பாத்துருவோம். ராத்திரி நேரத்து பூஜைகள் என்னங்க சாமி பெண்களோட தவத்தை ஜலத்தை விட தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் 400 வருஷம் தவம். 400 ராத்திரி அப்ப ஒரு டவுட், இந்த ஆளு சாமியா இல்ல ஆசாமியா டெஸ்ட் பண்ணி பாப்போன்னு பார்த்தேன். நீ ஆசாமியா? என்ன வாடகை ஆகாத? சும்மா இருக்க சாமியை கெடுக்கறிய. எதுக்கு என்ன கெடுக்கறமா? சாமி நாங்க ஆடுறதா ஜவனே இருக்கா? நீங்க ஆட்டுக்கு வந்து சாமியை பூரா கெடுக்கற நீங்க தான். நாங்க கெடுக்கறோம். எந்த சாமியா நீ பேச மாட்டே, ஏமாத்துற ஊரைய. நான் என்னமா பேச மாட்டேன், ஏமாத்துற. நம்ம ஏமாத்துறீங்க அது மாதிரிடா. நான் பாட்டுக்கு செவனேல வீட்டு பேச தாமமா வீட்டுக்குறியா? சரி. என்னை தேடி வந்து சாமி 10 வருஷமா அந்த ஒரு புள்ள இல்ல, நீங்க தான் புள்ள கொடுக்கணும்னு சொல்ல. அப்புறம் சாமி என்ன ஒண்ணும் கொடுக்கலாம் செய்யும். சாமின்னு ஒரு நம்பிக்கை நாங்க கேட்டோம், அதுக்காக நான் எல்லாமே செய்வான். ஓ இந்த ஏமாத்தோல என்கிட்ட வேணா வேற எடுத்து வச்சுக்க. இந்த வேலை நீ எடுத்து வச்சுக்காத. புடிச்சு கிழிச்சு படம் கிழிச்சு தெரிஞ்சுக்கோ. ஒப்ப மாடல் அப்பர் வாயா. என்ன ஏன்றாங்க? ஏ போல அகத்திய மகாமுனிவர் மாதிரி இருக்கு. பத்திரம் வச்சுக்கங்க. இங்க பாரு, பொம்பளை புள்ள அதிக பிரச்சனை நான் பண்ணிட்டு. ஆமா புள்ள அதிக பேசாத, கோவம் வச்சுக்க. என்ன பண்ணுவ தெரியாது. என்ன பேசிட்டு நீ? என்ன ஆம்பளசியா போடு விடாத. உன் வீட்டுல உடனே அடிச்சதுக்கு ஏன் சாவல? என்ன சப்பாட்டா உனக்கு? சப்பாட்டா இருந்தாலும் உன்னையெல்லாம் எங்க அண்ணன் சொல்றது வெக்கமா இருக்கும் போது எனக்கு. நல்லா வந்து அறிவுரை சொன்னல, நல்ல விளக்கண மாதிரி பேசுனல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு பொம்பளை புள்ள ஒரு நெஞ்ச கையோடு தள்ளுது, இரவம்பளை மாதிரி பாத்துக்கு நிக்கிறியே. அந்த புள்ள நெஞ்சில கை வச்சு தள்ளுச்சுன்னு என்ன சொல்ற? திருப்பி பதிலுக்கு நேரம் செஞ்சிருக்கேன் ஆம்பளையா தான் நீனு. அது செஞ்ச மாதிரியே அந்த புள்ள நெஞ்சில நான் கைய வச்சு தள்ளனா நாளைக்கு சங்கத்துல எல்லாம் நல்ல மனுஷன் மாதிரி என் மேல ரிப்போர்ட் கொடுத்து 50,000 அவதாரம் கூட எனக்கு தேவை. கூட நின்னுகிட்டு இருக்குது பாத்துருவேன். ஏண்டா பாத்துருவேன் சும்மா மேல பேச்சு ஓட்டோட நிக்கிறேன். நான் அடைச்சேன் சொல்லச்சு நிதி தரட்றா. அந்த பயம் இருக்கணும், புரியுதா? எந்த பயம் இருக்கணும்? ஏன் இருக்கா? பொம்பளை புள்ள பண்ணிட்டு இருக்கானே. ஆம்பளை புள்ள இல்ல அதிகம் பேசிருக்காங்க. நாசமா போனதே உங்களால தான். யார் உங்களால தான் நாடே நாசமா போனது தெரியுமா உங்களுக்கு? குடிச்சு குடிய அழிச்சிட்டேயா நீங்க? நாங்க குடிச்சவே குடியாரங்க அப்படியே சொல்லுடா. குடியாரங்க சொல்ல வர விட்டுங்க. சொல்லுவேன். குடியாரங்க சொல்லாத. அப்படியே சொல்லுவேன். எங்களுக்கு அரசாங்க பட்டம் கொடுத்திருக்கு. என்ன பட்டம்? வெள்ளாத பட்டம். மதுப்பிரியர்கள். ஓஹோ. எங்களை மதுப்பிரியர் தான் சொல்லணும். ஒரு பிள்ளை நான் கற்பழிச்சோம்னா எங்களை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அது மதுப்பிரியர். மதுப்பிரியர் தான் சொல்லணும். தெரியுது விளக்கல. நீங்க பேசுறீங்க. எங்களோட பதவியை உங்களுக்கு நாங்க விட்டு கொடுத்துருக்கோம். பொல்லாத பதவி, எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி நமக்கு அதெல்லாம் 5 வருஷம் தான்மா. இது ஆயுள் காலம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் எங்க போட்டோ இருந்துச்சு. அதை எடுத்துட்டு
குடும்ப தலைவின்னு உங்களோட உட்கார வச்சிருக்கான். நீங்களா? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? குடும்ப தலைவின்னு ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 2 கிலோ சீனி 5 கிலோ கோதுமை கிடைச்சிச்சு. என்னைக்கு உங்க ஓட்டா வச்சமோ 200 மில்லி மண்ணெண்ணெய் கேட்காம அடிச்சுக்கிட்டு சாவுறத்துல என்னன்னு கேக்குறேன். உண்மையை உறக்க சொல்லுவேன். பாட்டியா ரேஷன் கார்டுல எங்க போட்டா இருக்குது, உங்க போட்டா இருக்கும் போது அடைக்கடையில மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப எங்க போட்டா இருந்ததுனாலதான் வீட்டுல குடும்பத்துல பொறுப்பு பருப்பு அரிசி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். தெரியுமா அரசாங்கத்துல எல்லாமே உங்களுக்கு ஐயா. ஆமா, கொடுமை முதலிடம் ஐயா. யாரு தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்றேன்னு. அரசாங்கத்துல மாசம் 1000 காசு கொடுத்தாங்கல்ல? ஆமா கொடுக்குறாங்க. அத மாசம்ங்கிறத நீங்க சுருக்கமா என்ன சொல்லுவீங்க? மாசமான 1000 கொடுத்தாங்க, மாசமான 1000 கொடுப்பான்னு சொன்னாங்கல்ல. எங்க ஊர்ல 2 கிழவி பேசிக்கிட்டு இருக்கு. மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? உன் கிழவை இருக்கேன் உன்னை எப்படியும் அட்டி நொறுக்கி மாசம் ஆக்கிடுவேன். எங்க கிழமை செத்து 10 வருஷம் ஆச்சுல எங்கிட்டு மாசம் ஆகி அந்த பணத்தை வாங்கி அந்த குடுப்பனை இல்ல, அந்த குடுப்பனை எனக்கு இல்ல. நீ வாங்கிறியே வாழு லூசு முண்டா என்னன்னு தெரியாம இதுக்கு படுத்துற பாடு. இந்த கிழவினாலதான் பல பிரச்சனை. இந்த 100 நாள் வேலை திட்டம் இருந்துச்சுல்ல, நான் அந்த வேலையை குறையே சொல்ல மாட்டேன் தெரியுமா? எல்லாம் குறை சொல்லி தான் அது தப்பா போயிடுச்சு. நான் மட்டும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா பெத்த தாய் தகப்பனை கடைசியில கஞ்சி ஊத்தாம தெருவில் விட்டு பாட்டு போன மாதிரி புள்ள, அந்த தாய் தகப்பன் அந்த வேலைக்கு போய் அவங்க சாப்பிட்டாங்க. நான் அந்த வேலையை குறை சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வேலையில காசு முன்னாடி கையில கொடுத்தாங்க. அப்புறம் உங்களுக்கு பேங்க் புத்தகத்துக்கு உங்களுக்கு பணம் பேங்க்ல பணம் ஆயிடுச்சுல்ல. இதை ஏடிஎம் கார்டை வச்சு பணம் எடுக்க போதான் கிளவி. 2 கிழவி எங்கேயும் போச்சு. ஊர் பக்கத்துல வளத்துலாட்ட பேங்கு போன போக்கில் ஒரு கிழவி என்ன பண்ணுச்சு, அந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ள விடுறது பக்கத்துல வாட்ச்மேன் புடந்து இருக்க அந்த ஆள் வாய்க்குள்ள விட்டு இழுத்துருச்சு மிஷின். நான் கிட்ட ஏதோ கொலையில பண்ணிட்டாங்க போனா வாய்க்குள்ள விட்டு குத்திட்டாயா அப்படின்னு வா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பணம் எடுக்கணும் மருமகள் தெரியாம வந்து இருந்துச்சு. சரி விடுங்க உண்டான்னு சொல்லிட்டு கார்டை வாங்கி மிஷினுக்குள்ள விட்டு நம்பர் கேட்கல. என்னடா நம்பர் கேட்கலன்னு பார்த்தா இந்த லூசி கிழவி ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டை தூக்கிட்டு வந்துருக்கு. அது மருமக விவரமா ஏடிஎம் கார்டை ஒழிச்சு வச்சிருச்சு. அந்த மாதிரிலாம் நடக்குதுமா. ஆனா ஆம்பளை நீங்க இவ்வளவு பேசுறீங்க, பெரிய வயிற்று வச்ச கொடுமை. நீங்க கல்யாணம் பண்ணி புள்ள பத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு 22,000 காசு கொடுக்குறாங்க. ஏன் வயிற்று வச்சப்படுற? நான் கேட்கிறேன், புள்ள பத்து உனக்கு 22,000 அதுக்கு ஓயாமல் உழைச்சு உனக்கு உழைச்சம் எங்களுக்கு 2,000 கொடுக்குறாங்க. ஏங்க 10 மாசம் சுமந்து நாங்க பெக்கல, அதனால எங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாங்க கொடுக்குறாங்க பணம் 3000 பணம் கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, ஆப்பிள் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்க, ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க. கிறுக்கு அத காசு எது கொடுக்குறாங்க? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பெக்காரன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் அரைச்சதுக்கு ரத்தம் ஊறதுக்கு அங்கதான் பாம்பு செத்து போச்சு. இது ஊரா செத்து அடங்க மாட்டேங்கறியா? என்ன பண்றது? வேடிக்கையாச்சும் பார்த்து கிடக்க பாம்பு. நீங்க மகன் இடிச்சு ஊதி கிளப்ப விட்டுவாங்க. என்னது அப்பையா அவங்களுக்கு தான் வேலை. கொளுத்தி விட்டுறாங்க மேலுக்கு வாங்க. சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டு போ. ஒரு நாள் முடிஞ்சு அதாச்சு செஞ்சு போ. தவறு அப்படிலாம் பேசிட்டு இருக்காதம்மா. நீ ஒரு தாய் தானே, பிள்ளை சுமக்கிற தாய் தானே. 10 மாசம் சுமக்கும் போது உன் வயிற்றுக்குள்ள இருக்குது இது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் உன்னையால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி கிடையாது, கண்டுபிடிக்கணும். உன்னை நான் சட்டவிரோதமா சொல்லல. சாமி வினைதீர்க்கு வெற்றி விநாயகர் அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் சொல்லி பிடிக்கும். ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லி பிடிக்கும்.